ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து அதுலேருந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அரைக்கரண்டி யூஸ் பண்ணி பிரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேணாலும் செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். செப்ரேட் பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கரு ஒரு 3-4 ட்ராப்ஸ் விழுந்துடுச்சு. அது சும்மா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் தான் கம்பல்சரி சேர்க்கணும்னு இல்லை. நம்ம ஏலக்காய் தூள் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த எசன்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அங்கங்கே பேட்சாக நின்றக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க போகிறோம். அந்த மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எவ்வளோவுக்கு பாதாம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜீனியும் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாதாமை நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் ஆகிடுச்சு. இப்போது அது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ பவுடர் பண்ணிக்கோங்க. கூடவே பாதாம் அளவுக்கே சேம், இப்போ நான் 200 கிராம் பாதாம் எடுத்துருக்கேன்னா 200 கிராம் அளவுக்கு சுகர் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு இருந்தாச்சு. பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இந்த மிக்சரையும் ஒரு தடவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக பிளெண்ட் ஆகி வந்துடும். அதனால தான் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கீஸ் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப தான் டைம் கம்மியாக ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூயியாக இருக்கும். அது மிடில் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி, மேலே கிறிஸ்பாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் மக்ரூனோட ஃப்ளேவர் கிடைக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதில் நம்ம பட்டர் தடவிக்கலாம், இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது கீ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இது குக்கர் தட்டுக்கு பதிலாக பேக்கிங் ட்ரே கூட யூஸ் பண்ணலாம். நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால நான் இந்த குக்கர் தட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் பேப்பர் இல்லாததுனால அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்லா ஒர்க் ஆகும். பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது மேலேயும் கொஞ்சமாக கீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குக்கி மிக்ஸ்சர், அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே சின்ன சின்னதாக செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஒரு ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். ஆனால் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகும்போது எனக்கு இந்த குக்கர் தட்டு பத்தாது. என்கிட்ட இந்த சைஸ் தான் இருக்குது. உங்ககிட்ட பெருசு இருந்ததுன்னா நீங்கள் நிறைய அதில் வச்சுக்கலாம். நான் இதில் இப்போது 4 மட்டும்தான் எனக்கு வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இருக்குது. ஸோ நான் 4 குக்கி தான் இதில் நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். நம்ம இந்த குக்கி மிக்ஸ்சர் மிச்சம் இருந்ததுன்னா அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நம்ம 1 வீக் கழிச்சு கூட அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ நான் 4 குக்கிக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ்சரை இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டோன்னா போதும். அதுவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஷேப்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஷேப்க்கு வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 3 மினிட்ஸில் பாருங்கள் எந்த மாதிரி ஷேப்க்கு வந்துச்சுன்னு. இதில் நான் மிடில் ஒரே ஒரு பாதாம் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம வேணும்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம் இன்னைக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு தெரிஞ்சது தான். முன்னாடியே ப்ரீஹீட் பேனில் நம்ம இந்த குக்கியை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணலாம். இது டெக்கரேஷனுக்காக நான் 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, 2 ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி இப்படி சாக்லேட் சிரப் கிடச்சிரும். இப்போ நம்ம குக்கியும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இந்த குக்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆக விடலாம். நம்மளோட டேஸ்ட்டு தான் அது, ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக எடுக்க வந்துச்சுன்னு. இது ரொம்பவே நடுவில் ஒரு மாதிரி சூயாக இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டெக்கரேஷன் பார்த்துடலாம். நான் சிம்பிள் என்கிட்ட இருந்த ஐட்டம்ஸ் வச்சு நான் இந்த டெக்கரேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ்க்கு இதை எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். மேலே ஐசிங் சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஜாம் வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. டயட் இருக்கவங்க கூட இந்த குக்கீஸ் எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.